ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 5 தமிழரும் தொழில்நுட்பத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகம். இந்த கொஷின் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ் இணைய கல்விக் கழகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக இது தொடங்கப்பட்டதுன்னா, தமிழை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்வதற்கு தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 அன்னைக்கு தான் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு மாத்திட்டு இப்பயும் வந்து செயல்பட்டு வருது. இதன் மூலயமா என்ன பண்றாங்கன்னா, தமிழ் மொழிய இன்டர்நெட் மூலியமா, இன்டர்நெட் மீன்ஸ் உங்களுக்கு இணையம்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இது மூலியமா நம்ம தமிழ் மொழிய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சேர்த்தா தான் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ உலகத்துல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாம யாருமே இல்ல. ஏன்னா மொபைல் ஃபோன், லேப்டாப் இல்லாம யாருமே இல்ல. அப்ப அவங்க எல்லாமே கனெக்ட் ஆகுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலியமா தான் கனெக்ட் ஆகுறாங்க. அப்ப இது மூலியமா நம்ம வந்து தமிழ் மொழிய கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோடைய மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி, தமிழரோட கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உலகெங்கும் வாழும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அப்படின்ற நோக்கம் தான் இது முதன்மையான நோக்கம். இதற்கான இணைய வழி முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. www.tamilvu.orgindex.php. ஏன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கு. 1 மார்க்ஸ்ல இந்த மாரி கேள்விலாம் வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மென்பொருள், தமிழ் மென்பொருள்லாம் நீங்க உருவாக்குனீங்கன்னா, அதுக்கு நிதியும் வழங்கப்படுது. இந்த மென்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல உருவாக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு பயன்படுத்துற மாரி நீங்க மென்பொருள உருவாக்குனீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் சார்பா நிதி தராங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மென்பொருள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்றும் தராங்க. சர்டிஃபிகேட்டும் வந்து தராங்க. சர்டிஃபிகேட் பொறுத்தவரைக்கும் தமிழ் சாஃப்ட்வேர் சர்டிஃபிகேஷன் ஃபார் டேம் கம்பேட்டிபிலிட்டி. இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேருக்கு எல்லாருக்குமே வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய ஒரு பேசிக் இன்ட்ரோ. இப்ப தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய பணித்திட்டம், அதோடைய பணிகள்லாம் என்னென்ன? அதோடைய திட்டங்கள், வருங்கால திட்டங்கள் என்னென்னன்னு தான் பார்க்க போறோம். இதன் பணி திட்டங்கள் கீழ்க்காணும் 3 நிலைகளை கொண்டுள்ளது. 3 டைப்ஸா நம்ம சொல்லலாம். இணைய வழி கல்வி திட்டங்கள். இன்டர்நெட் மூலியமா, இணையம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கல்விய நம்ம வந்து குடுக்கணும். மின் உலகம். மின் உலகம் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புக்ஸ். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இணையத்துல வந்து அப்லோட் பண்ணணும். கணினி தமிழ் வளர்ச்சி. கம்ப்யூட்டர்ல தமிழ வளர்க்கணும். அதான் இதோடைய 3 முக்கியமான திட்டங்கள்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இணைய வழி கல்வி திட்டங்கள். இணைய வழி கல்வி திட்டங்கள் மூலியமா கல்வி சான்றிதழ்கள். இப்ப நீங்க இணைய வழியில நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா, 3 நிலையா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ், கல்வி சர்டிஃபிகேட் தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நெறைய கோர்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாரி தமிழ்ல நீங்க கோர்ஸ் பண்ணீங்கன்னா, இல்ல அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை அப்படின்னு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் பண்ணி குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி இளங்கலை பட்டப்படிப்பு அளிக்கப்படுகிறது. நீங்க இணைய வழியாலேயே தமிழ் மொழி யுஜி டிகிரியும் நமக்கு குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது யாரு குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தின் வழியே தமிழ் முதுகலை பட்டமும் வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்து வழியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இணைய வழியாவே, இன்டர்நெட் மூலியமாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜி டிகிரியும் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மின் உலகம். மின் உலகம்னா புக்ஸ். நம்ம இந்த தமிழ் இணைய கல்வி கழகம் என்ன பண்றாங்கன்னா, நெறைய புக்ஸ், நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பதிவேற்றம் செய்து வைக்கிறாங்க. அது நம்ம எப்ப வேணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இந்த மின் உலகத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிய நூல்கள், ரொம்ப ரேரான நூல்கள். இப்ப பழைய பழைய நூல்கள்லாம் இருக்கும்ல. புறநானூறு, அகநானூறு இந்த மாரி நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் காப்பியா தான் பார்த்துருப்போம் அதிகமா. நம்ம புக்ல தான் படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர்ல நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல்கள், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸு, அப்புறம் கல்வியியல் பணிகள் நூல்கள், ஆழ்விதழ்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ், தமிழ்ல இருந்த ரிசர்ச் பேப்பர், பருவ இதழ்கள், சுவடிகள். சுவடிகள் மீன்ஸ் ஓலைச்சுவடி சொல்லுவாங்கல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மின் உலகத்துல புக்ஸ், தமிழ் புக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மின் உலகத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதோடைய ஒரு பணிகள் தான் தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட ஒரு பணிகளா வந்து பார்த்தீங்கன்னா, மின் உலகம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணினி தமிழ் வளர்ச்சி. கணினியில தமிழ வளர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு. அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணினி தமிழின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை இப்பல்கலைக்கழகம் கீழ்க்கண்ட அமைப்புகளைக் கொண்டு மேற்பார்வையிட்டு வருகிறது. இப்ப கணினியில தமிழோட வளர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி. தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதினா ஒண்ணும் இல்ல. இப்ப ஏற்கனவே இருக்க தமிழ் சாஃப்ட்வேர் எதனா தமிழ் மென்பொருள் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க எதனா தமிழ் மென்பொருள் உருவாக்கணும்னா, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி குடுக்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு அவங்களே ஒரு ஸ்டைஃபண்ட் மாரி நிதி குடுத்து, உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட ஒரு முக்கியமான வேலைகளா பார்க்கப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணினி தமிழ் பேரவை. கணினி தமிழ் பேரவைனா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கணினி தமிழ் பேரவை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்டர்நெட்ல அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுடைய பங்களிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வளப்படுத்துதல், வலுப்படுத்துதல், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, கணினி தமிழ் மற்றும் தமிழ் பண்பாட்டு மென்பொருட்களை சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, குறுஞ்செயலி உருவாக்கம். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறுஞ்செயலி உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து பயிற்சி அளிக்கணும். இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்தமிழ் சிங்கப்பூர் இயக்கம். வளத்தமிழ் சிங்கப்பூர் இயக்கம்னா ஒண்ணும் இல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல தமிழ் மொழியை வாழும் மொழியாகவும், சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழிய வாழும் மொழியாகவும், பயன்பாட்டு மொழியாகவும் நிலைநிறுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2001ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல தகவல் கலை அமைச்சகத்தின் மேற்பார்வையில், அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சகத்தின் மேற்பார்வையில் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2021ல வளர்தமிழ் இயக்கம் சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு இயக்கத்த தொடங்கியிருக்காங்க. இதனோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, சிங்கப்பூர்ல தமிழ் மொழிய வளமான மொழியாவும், அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மொழியாகவும் அ பாதுகாக்கிறதுக்கும், அத யூஸ் பண்றதுக்கும் ஒரு நோக்கத்துக்காக இந்த வளர்தமிழ் சிங்கப்பூர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெ அடு அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம். மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழ்ல இருக்க எல்லா நூல்கள், எல்லா புக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒரு தன்னார்வலர்கள்னா தானா முன் வந்து பார்த்தீங்கன்னா, 1998ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, இணையத்தில வந்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க. அப்படின்றத சொல்றாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுமார் 6000 இணைய வெளியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 6000 சாரி 600 600 வந்து பார்த்தீங்கன்னா, 600 இணைய வெளியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 600 புக்ஸுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய இணைய முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இணைய முகவரி. இதுல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பதிவேற்றம் இதுல அப்லோட் செய்யப்பட்ட புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ் விக்கிபீடியா. தமிழ் விக்கிபீடியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா என்பது திறந்த நிலை களஞ்சியமாகும். விக்கிபீடியானா நம்ம யூஸ் பண்றது தான். நம்ம Googleல ஆக்சஸ் யூஸ் பண்றோம்ல, Googleல யூஸ் பண்றோம். அதான் விக்கிபீடியான்னு சொல்லுவாங்க. விக்கிபீடியாவில் எவரும் எந்த தலைப்பிலும் கட்டுரைகளை எழுதலாம். சாரி. விக்கிபீடியான்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இந்த விக்கிபீடியால வந்து பார்த்தீங்கன்னா, யாரு வேணா எந்த தலைப்புல வேணா நீங்க கட்டுரை, நீங்க நெறைய காம்போசிஷன்லாம் ரைட் பண்ணலாம்னு சொல்றாங்க. தமிழ் விக்கிபீடியா தமிழில் 1,00,000த்திற்கும் மேலான கட்டுரைகள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய களஞ்சியமாகும். இந்த தமிழ் விக்கிபீடியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 1,00,000 கட்டுரைகள் இருக்காம் இந்த தமிழ் விக்கிபீடியாலன்னு சொல்றாங்க. அதோட இணைய முகவரி குடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட பணிகள். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத வச்சு நீங்க பிரீஃபா ரைட் பண்ண பாருங்க.